அண்ணன் பிரபாகரன் அவர்கள் கூட சிங்கள இனத்தின் மீது வெறுப்பை உமிழவில்லை. கவனமாக நீங்கள் பார்க்கணும். அண்ணன் பிரபாகரன் அவர்களை ஈழத்தமிழர்கள் அவர் பேசிய அரசியலை தமிழ் தேசியம் சொல்லலை, தமிழீழ தேசியம் தான் சொல்லுவாங்க. தமிழீழ தேசிய தலைவர் தான். தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் எந்த இடத்துல எழுதியிருக்க மாட்டாங்க. அதில் என்ன வேறுபாடு இருக்குது? தமிழ் தேசியம்னா மொழிவழி தேசியம், அவ்வளோதான். அது உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் அனைவருக்கும் பொதுவானது. தமிழீழ தேசியம் அப்படின்னா தமிழீழம் என்கிற ஒரு தேசத்தை வென்றெடுப்பதற்கான அரசியல் என்று பொருள். அப்போ நீ இங்கே என்ன பேசணும்? தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். தமிழீழ தேசியம்னா தமிழ்நாடு தேசியம் தான் பேசணும். அல்லது தமிழ் தேசியம் என்று பேசினாலும் கூட தமிழ்நாடு விடுதலை முதன்மையானது என்று பேசணும். அப்படின்னா நீ பேசுகிற தமிழ் தேசியம் உண்மைன்னு நாம் சொல்லலாம். தமிழரசன் தமிழ்நாடு விடுதலை படை வைத்திருந்தார். அவரும் நேசித்த இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழரசுங்கிற பேர் ஆயிரக்கணக்கான பேர் குழந்தைகளுக்கு நான் சூட்டியிருக்கிறேன். இவங்கெல்லாம் அந்த பேரை உச்சரிக்க பயந்த காலத்தில் பல மேடைகளில் நான் தமிழரசன் என்று பேசியிருக்கிறேன். அவர் வரலாற்றை பேசியிருக்கிறேன். தமிழரசுங்கிற பேரில் ஒரு படமே எடுப்பதற்கு சேக்குவரா முன் வந்தார். ஆனால் அது நின்று போச்சு. 10 நாள் ஷூட்டிங் நடந்து நின்று போச்சு. அப்போ எனக்கு ஆர்வம் இல்லாமல் போச்சு. எனக்கு திரைப்படத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை. இன்னைக்கு பல பேர் தமிழரசன் பேரை சொல்ல வந்திருக்கிறாங்க. தமிழரசன் தாயை போய் வீட்டிலே போய் பார்த்து அந்த தாய்க்கு ஆறுதல் சொன்னவன் நான். அவங்க அம்மாவை போய் பார்க்குறதுக்கே அந்த சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் ரஞ்சி கொண்டு இருந்தவர்கள். இன்றைக்கெல்லாம் தமிழரசனை பற்றி பேச தொடங்கிட்டான். தமிழ்நாடு விடுதலை என்பது தான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை கோட்பாடாக இருக்க முடியும், கருப்பொருளாக இருக்க முடியும். அதை இங்கே யாரும் பேசுகிறதே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் பேசுறது கிடையாது. தமிழ் தேசியம் பேசி தெலுங்கர்களுக்கு எதிரான வெறுப்பை தான் விதைக்கிறாங்க. திராவிடத்தால் தான் வீழ்ந்தோம், திராவிட அரசியலால் தான் வீழ்ந்தோம், வடுக வந்தேரிகளால் தான் வீழ்ந்தோம், அந்த வந்தேரிகளின் வாரிசுகள் தான் இவர்கள் எல்லாம் என்று திமுக தலைவர்களையும் அவர்களையும் நாங்கள் திமுகவுக்கு வக்காலத்து வாங்கவே இல்லை. நாங்கள் பேசுகிற அரசியலிலும் நீங்கள் அடிமடியில் கை வைக்கிறீர்கள். எங்கள் அரசியலை நீங்கள் பலவீனப்படுத்துகிறீர்கள். அது திமுக அரசியல் நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு வெளிவிவகார கொள்கையில் எந்த முடிவும் எடுக்க முடியாது. இது அடிப்படை அரசியலறிவு உள்ளவன் எவனுக்கும் புரியும். ஆனால் இங்கே இருக்கிறவன் அத்தனை பேரும் கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி தான் காரணம், கருணாநிதி நினைச்சிருந்தா போரை நிறுத்திருக்க முடியும். இது இப்போ கருணாநிதி அவர்களை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கம் இல்லை. அது நீ பேசுகிற அரசியலே தப்புடான்னு நாம் சொல்கிறோம். நீ பேசுகிற அரசியலே தப்பு. காழ்ப்புணர்ச்சி நீ கக்கிறியே தவிர ஒரு மாநில முதலமைச்சர் ரிசைன் தான் பண்ண முடியும், அவ்வளோதான். வேற ஒன்றும் பண்ண முடியாது. வேற ஒன்றும் பண்ண முடியாது. எந்த வெளிவிவகார முடிவையும் ஒரு மாநில முதலமைச்சரால் பண்ண முடியாது. சும்மா கேட்குறவன் கேனைன்றதுனால எரும மாடி ஏரோப்ளான் ஓட்டுதுன்னு சில பேர் கதையை கட்டி விட்டுருக்குறாங்க. நான் முதலமைச்சரானால் காவல்துறையை அனுப்பி ஈழத்தை மீட்டு கொடுப்பேன்னா இது அந்த மக்களை கேட்குறேன்னா எவ்வளவு முட்டாளாக நீங்கள் நினைக்கிறீங்க? இது எவ்வளவு பெரிய ஏமாற்று வேலை. இது காவல்துறைக்கு என்ன அதிகாரம் இருக்கு? முதல்ல நீ தமிழ் தேசியம் பேசுகிறதுனா கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கக்கூடாது, எலெக்ஷனில் நிற்கக்கூடாது. ஏன்னா நான் அப்படி தானே இப்போ எம்எல்ஏ இயக்கம் இருக்குது. மார்க்சிய லெனினிய இயக்கம் இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியை நாங்கள் எதிர்க்கிறோம், அதனால் நாங்கள் எலெக்ஷனில் போட்டியிடலை, இந்த கான்ஸ்டிடியூஷன் எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இந்த சிஸ்டம் குறிப்பிட்ட சிலரை பணக்காரர்களாக ஆக்கும், அதிகாரத்தில் உட்கார வைக்கும், ஏழை எளிய மக்களை தொடர்ந்து சுரண்டி கொண்டே இருக்கும், அதனால் இதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்றாங்க. இப்போ இந்திய தேசியம் பேசுகிறவங்க இதை ஏற்றுக்கொள்கிறார்கள். கான்ஸ்டிடியூஷனை தேசிய பார்வை உள்ளவங்க ஏற்றுக்கிறாங்க. நாம் எப்படி ஏற்றுக்கிறோம்னா, சாதி என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்ல, இது தேசிய பிரச்சனை. காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இஸ் எ நேஷனல் ஃபினாமினா. இந்தியா முழுவதும் இருக்கு. இந்தியாவில் உள்ள எல்லா ஒடுக்கப்பட்ட சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியல் சக்தியாக மாறினால்தான் சாதியை ஒழிப்பதற்கான ஒரு முன்னெடுப்பையே செய்ய முடியும். சேர்ந்து நிற்கணும். தனியாக அங்கே நின்று இது தமிழ்நாடு மட்டும் தனியாக இல்லை, தனியாக தனிநாடான பிறகு நம்ம பேசினா அதில் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்தியா என்பது கான்ஸ்டிடியூஷனோட தமிழ்நாட்டை இணைச்சி வச்சிருக்கு.
தமிழ்நாடும் இணைந்தது தான் இந்தியா, தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்தது தான் கான்ஸ்டிடியூஷன். அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் செக்யூலரிசத்தை வலியுறுத்துகிறது. அந்த கான்ஸ்டிடியூஷன் தான் சாதியை ஒழிப்பதற்கு அடித்தளம் அமைத்திருக்கிறது. எனவே நான் கான்ஸ்டிடியூஷனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஆனாலும் தமிழர் என்கிற ஒரு இனம், பாரம்பரியம் உள்ள ஒரு இனம், அறிவு சார்ந்த ஒரு பேரினம், அதன் தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதற்காக நீட்டை எதிர்க்கிறோம், இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம், வடவர் ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம், சமஸ்கிருதமயமாதலை எதிர்க்கிறோம். அந்த அடிப்படையிலான ஒரு தேசிய உணர்வை, தமிழ் தேசிய உணர்வை நாங்கள் மொழி அடிப்படையிலான ஒரு பார்வையில் அதை அணுகுகிறோம். அவ்வளவுதான். உலகத்தில் உள்ள பல நாடுகள் விடுதலை புலிகளுக்கு தடை விதித்தார். அதுக்கு ஒரே ரீசன், அது மக்கள் இயக்கம் என்றோ விடுதலை இயக்கம் என்றோ அறியப்படாமல் பயங்கரவாத இயக்கம் என்று முத்திரை குத்தப்பட்டது தான் காரணம். அது ஒரு ஸ்டிக்மா இன்னைக்கும் இருக்கு. இப்போ ஒரு படத்தை டிவியில் காட்டினாங்கன்னா உடனே நம்ம ஃபேஸ்புக்கை பிளாக் பண்ணிடுவான். ஃபேஸ்புக்கு நடத்துகிறவன் எனக்கு 2-3 தடவை அது மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு என்ன காரணம்? காங்கிரஸ் சொல்லி கொடுத்து தான் பிளாக் பண்ணுறானா அல்லது கருணாநிதி சொல்லி கொடுத்தாரா? அரசியலாக புரிந்து கொள்ள வேண்டும். விடுதலை புலிகளுக்கு எதிரான நிலைப்பாடு உலக நாடுகளில் எல்லாம் மேற்கொள்ளப்படுவதற்கு எது காரணம் என்று பார்க்க வேண்டும். இந்திய அரசு மட்டும்தான் காரணமா? காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் தான் காரணமா? அல்லது அந்த கூட்டணியிலே இணைந்ததால் விடுதலை சிறுத்தைகள் காரணமா? இப்படி நீ சிந்திச்சினா நீ உன்னை நம்புகிற மக்களை ஏமாற்றுகிறாய், தவறாக வழிநடத்துகிறாய் என்றுதான் பொருள். டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.